சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் அந்த சிறுவர்கள் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அவர்கள் செல்வதை பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். මේ නාට්‍ය තුලින් ගැනුම ආකල්ප කුසලතා කියන තුනම මම හිතේ මෙතන එක්කෙනෙක්වත් නැතුව ඇති විශේෂ උපාධි හදාරපු අය. නමුත් ඔවුන්ගේ කුසලතාවයන් සහ දක්ෂතාවයන් ඉතාමත් මැනවින් පිළිබිඹු වුණා. ஏற்காடு என்ற நாடகம் மிகவும் சோகமாகவும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறது. மாயப்படாம ஒரு கருத்தை வெளிப்படையா சொல்லாம அது மைய கருத்தை மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்லியிருந்தாங்க. මේ තමයි ලංකාවේ ප්‍රථම බහුවාර්ගික නාට්‍ය කණ්ඩායම. ඒ වගේම ලංකාවේ ප්‍රථම පූර්ණ කාලීන නාට්‍ය කණ්ඩායම. ඉතින් ඔබට තේරෙන්නේ නැති මේ නාට්‍යය අපි සාමය ගැන කතා කරන්නේ නැහැ. නමුත් සාමය ඇති වෙන්නේ කොහොමද කියන එක ක්‍රියාවලියකින් ඔප්පු කරලා අපි පෙන්වුවා මේ අවස්ථාවේ. இந்த நாடகத்துக்கு மனவந்து எங்களுடைய பணிப்பாளர் விக்ரமா அவர்கள் வந்ததற்காகவும் எங்களுடைய நாளந்த கல்வி உதவி அதிபர் பிலிப் அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு வங்காளையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு திரும்பும் மீண்டும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று கூறி எங்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு இவ்வாறான ஒரு சேவை செய்த உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி உங்களை வங்காள மக்கள் சார்பாக நன்றி கூறி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி. ஐயோ அக்கப்புற வாசலா நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் பயிலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு திறன் அத்தோடு சேர்ந்த ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு நாடக பயிலகத்தை நடத்தி பெருமிதத்தோடு
இந்த நிறைவு நாளுக்காக வந்திருக்கின்றோம். நாடகம் என்பது எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும், எவ்வாறு நடிகர்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய நடி பாத்திரத்தில் நடிகர்கள் எவ்வாறு தங்களுடைய திறமைகளை செயற்படுத்த வேண்டும். நாங்களும் ஒரு சிறந்த நடிகராகலாம், நாங்களும் ஒரு சிறந்த நாடக படைப்பாளிகளாகலாம். This all the benefits should be got through the students. Otherwise, there is no meaning for the listener. இதுல வந்து வேர்டவுடைய ஒப்பனை, ஒளியமைப்பு மற்றும் காட்சி அமைப்பு எல்லாத்தையும் அவங்க உடனே ஆயத்தப்படுத்தி செய்திருக்காங்க. சந்தோஷம். ஒவ்வொருவரும் நடித்தது உண்மையிலே திறமாக இருந்தது. உங்களை நாங்கள் உண்மையிலே தமிழ் மொழி நல்ல அழகாகவும் நல்ல திறமாகவும் ஒருவரையும் நாங்கள் கூற முடியாது. மக்கள் களரி என்ற சொல்லானது மக்களை சென்றடைய வேண்டிய கருத்துக்கள் என்று நான் நினைக்கின்றேன். நாடகம் நல்லா இருந்தது. இதுவரைக்கும் அப்படி ஒன்றும் பார்க்கல. உமக்கு வேண்டும் விடுதலை, உமக்கு வேண்டும் காணிக்கை. மகாராஜா அரண்மனை முற்றத்துக்கு தோளில் மூட்டியோட மனிதனோடு மறுபடியும் ராஜாக்கள் கொண்டாட்டமா? நாடகத்திலிருந்து நாங்கள் நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்து மாணவர்களும் எல்லாம் ரசித்து பார்த்தார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. கிராமத்துக்கு இது ஒரு புதிய அனுபவம் என்று நான் நினைக்கின்றேன். நீண்ட காலமாக எமது மக்கள் இப்படி ஒரு நிகழ்வை கண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நானும் இந்த கிராமத்தில் ஒரு கிராமவாசியாக இருப்பதனால் உண்மையிலேயே மக்களுக்கு இது மிகவும் ரசிக்கத்தக்கதும் ருசிக்கத்தக்கதுமான ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது. අධ්‍යාපන අමාත්‍යාංශය තමයි මේ ජනකාර්ය නාට්‍ය මන්නාරම වවුනියාව සහ යාපනයේ තියෙන ප්‍රදේශවල වේදිකාගත කරන්න කටයුතු සැලසුම් කළේ. මේ නාට්‍යයෙන් ළමුන්ට සමාජයට යම්කිසි දෙයක් ලැබුණා. හැබැයි ගුරුවරයා කවුද කියන අභියෝගය රැකගන්න කරන ශිෂ්‍යයන් සමග ඉදිරියට යන්නේ කෙසේද කියන කාර්යය ඒ නාට්‍යයේ ප්‍රකට යුද්ධෙන් මේ ළමයි පීඩා විඳලා කිසිම විනෝදයක් නැතුව ගත කරපු ළමයි මං හිතන්නේ මේ ජීවිතේ පළවෙනි වතාවට වෙන්නේ නැති මේ වගේ අත්දැකීමක් ලැබුවේ. අපි වෙඩි හඳ මැද්දේ ගොඩාක් දුක් විඳපු කට්ටිය සාමයේ උදාවල් සමගම දැන් මේ දරුවන්ට නිදහසේ රම්මානුගේ වැඩනවා. මොනවද බලන්නේ? යනවා. ජනතාව ඉදිරියට නාට්‍ය කලාව ගෙන ගොස් අපේ දේශීය උරුව
නාට්‍ය කලාව තුළින් රැකගැනීමෙන් එම කලාවේ සංවර්ධනය සඳහා විශාල දායකත්වයක් දරන එතුමා ඇතුළු එතුමාගේ මේ ජනකරලිය නාට්‍ය කණ්ඩායමේ සියලුම දෙනා දරන උත්සාහය විශේෂයෙන්ම අගය කරමි. රටක ජනතාවට යම් පණිවිඩයක් සියුම් ආකාරයෙන් ලබා දෙනවා. ජනතාවට දැනෙන්න සියුම් උපහාසයක් දෙන්න අවශ්‍ය කරන පණිවිඩයක් නියමාකාරයෙන් ලබා දුන්නු හැන්දෑවක් හැටියට අද මේ හැන්දෑව හඳුන්වන්නට පුළුවන්. තවත් වතාවක් අපි පිනවන්න මේ ප්‍රදේශයට එන්න ஆடேணிகளை கலைந்து நாளாந்த நடந்த வாழ்க்கையிலே படித்தல் வாழ்க்கையிலே படித்தல் வாழ்க்கையிலே எப்படி அவை எங்களுக்கு உதவுங்கள் என்பதை நாளத்திலே மிக அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். 3 நாடகங்களும் மிகவும் சிறப்பாக இருந்தது. நாடகம் அறிஞர் மாணவர்களுக்கும் மிகவும் யோசனமாக இருந்திருக்கும். நல்ல உடற்பாங்கு மாணவர்கள் மத்தியிலே ஊட்டுவதற்கு இந்த மக்கள் கலை நல்ல இனப்பாங்கை கொண்டு செயல்பட்டிருக்கிறது. இந்த நாடக நடிகாளர் அவர்களே அதெல்லாம் குழு உறுப்பினர்களே காலையிலே மலைக்குளத்திலே பாடசாலையில் நடந்த நாடகம் அங்கே வசதி குறைவு, ஒரு நீண்ட மண்டபம், ஒடுங்கிய மண்டபம், 25 அடி அகலம். அப்போ இந்த கலைஞர்கள் என்ன செய்தார்கள், தாங்கள் நடையில் இருந்து கொண்டார்கள். 2 புறமும் பிள்ளைகள். இது எப்படி செய்ய போகிறார்கள் என்று நான் பார்த்தேன். இது செய்வது பெரிய வேலை இல்லை. அதை மக்கள் மத்தியில் பார்க்கின்றவர்கள் மத்தியில் தொட்ட வைக்கிறது, வெற்றிகரமாக தொட்ட வைக்கிறது என்பது மிக முக்கியமானது. எங்கட நாடகம் தயாரிப்பவர்கள் பாடசாலை மட்டங்களிலே மிக மோசமான சித்தாந்தங்களை சிக்கியிருக்கிறார்கள். மேடை என்றால் நாங்கள் பின்பக்கம் காட்டி நடக்கக்கூடாது அப்படி பயங்கரமான அர்த்தமற்ற சித்தாந்தங்களை வருகின்றார்கள். உங்கள் நிலைக்குறதை பார்த்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆடியன்ஸ், அடுத்த பக்கம் மற்ற ஆடியன்ஸ். இந்த பக்கம் கைத்தால் நிச்சயமாக அவைக்கு பின்புறம், இந்த பக்கம் கைத்தால் நிச்சயமாக உள்ளவர்களுக்கு பின்புறம். அந்த பின்புறம் காட்டுவது என்பதே ஒரு கருத்தே இல்லை. அங்கே நாடகத்தை வெளிப்படுத்துவதெல்லாம் முக்கியம். மிக அழகாக வெளிப்படுத்தினார்கள். அதை எப்படி சொல்வது, ஒரு வார்த்தை சொல்வதற்கு நேரம் இல்லை. වරක නෙතකට කඳුලක් ආවා. වරකයට සිනහව උතුරා ගියා. වරක පුදුමයටපත් කළා. අවසර ගණනාවක් පුරාවටම යුද්ධයෙන් නැගුණු මේ ගිනිදැල් වලින් පීඩාවට පත්වුණු අපේ මේ සොයුරු සොයුරියන්ගේ එකම සිනා හඬක් අපට අහන්නට පුළුවන්නේ අද දිනේ. නොපෙනෙන සමාජයේ යථාර්ථයක් අපේ සමාජයට විකසිතව පෙන්වන්නට මේ තරම් උත්සාහය ඇත්ත වශයෙන්ම 100ක් සාර්ථකයි. මෙවැනි නාට්‍යයක් අපේ මේ ප්‍රදේශ වාසීන්ට අපේ මේ දරු දැරියන්ට නරඹන්නට අවස්ථාව ලැබෙන්නේ බොහොම කලාතුරකින්. තාත් මේ ජන මෙහෙවර කරන්න අවශ්‍ය ශක්තිය ධෛර්යය ලැබෙන්නට චිරාත් කාලයක් ඉහළ වැජබෙන්නට අවශ්‍ය ශක්තිය ධෛර්යය ලැබෙන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා.